இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். பட் எஸ்பிஐ பேங்க்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாதமுமே வந்து கார்டு வந்து அதிகமான கார்டு வந்து அப்ரூவ்ட் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 4 மந்த் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டே இல்லை. மோஸ்ட்லி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்டட் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் வரும்போது நீங்கள் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகும். ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ், அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பிஐ பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, இந்த 3 கிரெடிட் கார்டுமே ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அதிகமான கஸ்டமருக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எஸ்பிஐ பேங்க்ல மட்டும் தான் கார்டு அதிகமாக வந்து அப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி அப்லோட் பண்ணதில் அதிகமான பர்சனுக்கு அப்ரூவ் பண்ண கிரெடிட் கார்டுனா அது எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக், கேஷ்பேக், இந்த 3 கிரெடிட் கார்டு தான் அதிகமாக அப்ரூவ் வந்து ஆயிருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் வந்து அப்ரூவ் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்கோட இந்த சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் அமேசானாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சேல் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சேல் அப்படின்னு வந்து ஒன்று போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் டே அப்படின்னு சொல்லி வந்துட்டு சேல் வந்து போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கும். எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அமேசானில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதில் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கிரெடிட் கார்டுலாம் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ அந்த கிரெடிட் கார்டுகளை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ்டும் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அதிகமாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ல வந்து பண்ணணும் நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், அதே மாதிரி ஐடிஎஃப்சி பேங்க், இந்த பேங்க்லலாம் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் டைமில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்ல கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒன்று அமேசானில் கொடுப்பான், இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கொடுப்பான். ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போத் உங்களுக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு சைட்டில் எப்போவுமே வந்து 10% ஆஃபர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளை ஜர்னி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி, அப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அப்புறம் இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து என்டர் பண்ண சொல்லிப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து தேவை கிடையாது. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரி பர்சனா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சேலரி பர்சன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வித் பின்கோடு, ஸ்டேட் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி நம்மளுக்கான கேஒசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவோம். அதை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜி லாக்கருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாபேஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் அலோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட டீட்டெயில் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி, அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து காமிச்சதுன்னா இதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெத்தட் தான் ஈஸியாக உங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆகும். இன்னைக்கு அப்ளை பண்ணி ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கே அந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கேவிசியை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து டிலே ஆகும். உங்களுக்கு வந்து கார்டு அப்ரூவ்டா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது கூட தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட கார்டு வந்து இந்த இடத்துலயே ஷோ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கார்டுக்கான கிரெடிட் லிமிட், உங்களோட ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ எல்லாத்தையுமே இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேஒசி மட்டும் பண்ணணும். இதுக்கு வந்து வீடியோ கேஒசி கூட தேவை கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கேஒசியை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து ஒரு ₹1 நம்ம சென்ட் பண்ணாலே போதும். இப்போ அடுத்தது அந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேஒசி வந்து பண்ணணும். இந்த கேஒசி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டோட கேஒசி இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹1 அவங்க நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரிசீவ் ஆனதும் அதே ₹1 அதே பேங்க்ல இருந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். இப்படி சென்ட் பண்றது மூலமா நம்மளோட கேஒசி கம்ப்ளீட்டட் ஆகும். வீடியோ கேஒசி வந்து பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ₹1 வந்து ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேம், இந்தியன் பேங்கா இந்தியன் ஓவர்சீஸ், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ₹1 வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நமக்கு ரிசீவ் ஆன அந்த ₹1 நம்ம எந்த பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணமோ அதே பேங்க்ல இருந்து அந்த ₹1 திருப்பி அவங்களுக்கு பே பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஈஸியா இருக்கும். இதுல யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. நீங்க வந்து கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதுல எந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து போகும் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. இந்த ₹1 அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ரிக்வெஸ்ட் போகும். அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்கன்னா அந்த ₹1 வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இந்த ₹1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் நீங்க என்டர் பண்ணி அந்த ₹1 இந்தியன் பேங்க்கு ரிசீவ் ஆயிருந்தா இந்தியன் பேங்க்ல இருந்தா பே பண்ணணும். இல்ல கனரா பேங்க்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா கனரா பேங்க்ல இருந்தா பே பண்ணணும். வேற பேங்க்ல இருந்து பே பண்ணா அந்த கேஒசி ஃபெயிலியர் ஆயிரும். உங்களுக்கு கார்டு அப்போ ரிஜெக்டடா ஆயிரும். ஸோ ஒரே பேங்க்ல ரிசீவ் பண்ணுங்க. அதே பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி சென்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ₹1 வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ₹75,000 அப்ரூவ் ஆயிருக்கு. இதோட ஜாயினிங் ஃபீ வந்து ₹499. அதே மாதிரி ரினிவல் ஃபீயும் ₹499 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ண விதமா உங்களுக்கு 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹500 கேஷ் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆக்டிவேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதுல கார்டு நம்பர் எல்லாமே ஷோ ஆயிரும். அடுத்தது வந்து ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் இதுல எதெல்லாம் ஆன் பண்ணணுமோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த பிசிக்கல் கார்டு ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த உங்களுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு, பிசிக்கல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்க கரண்ட் அட்ரஸ் எதை கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் தான் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அப்ரூவ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ், அப்புறம் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு, இந்த 3 கிரெடிட் கார்டு தான் அதிகமா அப்ரூவ் வந்து ஆகுது. இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் கார்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.